ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோவில் இந்த 2 ஃபைலை வந்து நம்ம கிட்டில் புஷ் பண்ணிவிட்டு அதை எப்படி டிப்ளாய் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் கிட்டப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ கிட்டப் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு நியூ ரெப்போசிட்டரி கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ நியூ ரெப்போ க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு வந்து நேம் வந்து மை வெப்சைட்டுன்னு சொல்லிட்டு நேம் வச்சுட்டு அதை வந்து விசிபிலிட்டியை வந்து பப்ளிக்காகவே வச்சுக்கிறேன். ஸோ நீங்கள் யார் வேணால் வந்து இந்த ரெப்போசிட்டரியை செக் பண்ணிக்கலாம். அண்ட் க்ரியேட் ரெப்போசிட்டரி கொடுத்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ ஒன்ஸ் க்ரியேட் பண்ணதுக்கு முன்னாடி க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் ஸோ ஹெச்டிடிபி இல்லைனா எஸ்எஸ்எஸ் இந்த ரெண்டுத்தில் எது வேணால் காப்பி பண்ணிக்கலாம். நான் வந்து எஸ்எஸ்எஸ் லிங்க் யூஆர்எல்ல காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ அது காப்பி பண்ணதுக்கப்புறம் விஎஸ் கோடில் டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த டெர்மினல் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஃபஸ்ட் கமெண்ட்டாக கிட் இனிட் கொடுத்துடணும். ஸோ இனிஷியலைஸ் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு வந்து கிட் ஆடுன்னு கொடுத்து இந்த 2 ஃபைலையும் அந்த பர்டிகுலர் ரெப்போசிட்டரிக்கு நம்ம ஆட் பண்ணல. இப்போதைக்கு லோக்கல் ஆட் ஆயிருக்கு. அண்ட் கமிட் மெசேஜ் கொடுத்து லோக்கல் கமிட் தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ கமிட் மெசேஜில் நான் வந்து ஃபஸ்ட் கமிட்னு கொடுத்துட்றேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து ரிமோட் ஆட் ஆரிஜின்ஸ் கொடுத்துரு அந்த ஆரிஜின் பர்டிகுலர் நம்மளோட ரிமோட் ஆரிஜின் வந்து நம்ம இந்த இடத்துல வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ ஓகே, ஸோ அது வந்து நம்ம காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து புஷ் பண்ணிடலாம். ஸோ மாஸ்டர் பிரான்ச்சுக்கு புஷ் பண்ணுறேன். ஏன்னா நான் மாஸ்டர் பிரான்ச்சில் தான் வச்சுருக்கேன். ஸோ அதனால மாஸ்டர் பிரான்ச்லேயே புஷ் பண்ணிக்கிறேன். இஃப் நீங்கள் வந்து பிரான்ச்சை மாற்றி மெயினுக்கு மாற்றினீங்கன்னா ஸோ கெட் புஷ் ஆரிஜின் மெயினுன்னு கொடுத்து புஷ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணோன்னே எனக்கு இந்த 2 ஃபைல் வந்துருச்சா, அவ்வளோதான். ஸோ வந்து நம்ம புஷ் பண்ணியாச்சு இந்த 2 ஃபைலை. இதை வந்து நம்ம எப்படி டிப்ளாய் பண்ணுறது, ஸோ இது வந்து ஆன்லைனுக்கு எப்படி கொண்டு வரலாம், ஸோ அதை வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு பேஜஸ்ன்னு சொல்லிட்டு ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டப் பேஜஸ்ன்னு சொல்லிட்டு மேலே ஹெட்டிங் இருக்கும். ஸோ அதில் வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ச்சின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும். ஸோ அங்கே போயிட்டு நீங்கள் நன்னுன்னு இருக்கிறத வந்து மாஸ்டருக்கு மாற்றிடுங்க. இன்கேஸ் நீங்கள் மெயினில் புஷ் பண்ணிட்டீங்கன்னா அந்த மெயினும் சேஞ்ச் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் சேவ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து கோடில் போயிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். இந்த இடத்துல சைடில் வந்து ஒரு ஐக்கான் மாதிரி கிடைக்கும். ஸோ அது வந்து உங்களோட டிப்ளாய்மெண்ட் ஸ்டேஜை காட்டிக்கிட்டு இருக்கிறது அர்த்தம். ஸோ அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட நிறைய ஸ்டேஜஸ் இருக்கும் டிப்ளாய்மெண்ட்டில். ஸோ பில்ட் ஸ்டேஜ், அப்புறம் வந்து ரிப்போர்ட் பில்ட் ஸ்டேட்டஸ், அதுக்கப்புறம் தான் டிப்ளாய்மெண்ட். ஸோ இது கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ வந்து நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ ஒன்ஸ் டிப்ளாய் பண்ணதுக்கப்புறம் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஓகே தட்ஸ் இட். ஸோ நீங்கள் உங்களோட வெப்சைட்டை டிப்ளாய் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இது வந்து நம்ம யூஆர்எல் சிம்பிள் தான். ஸோ உங்களோட கிட்டப்போட நேம் வந்து ஸ்டார்டிங்கில் இருக்கும். .github.ioன்னு சொல்லி இருக்குது அதோட டொமைன். ஸோ கிட்டப் கொடுக்குற டொமைன். அண்ட் லாஸ்ட்டாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரெப்போசிட்டரி நேம். ஸோ இப்படி தான் வந்து கிட்டப் இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கோட் இருக்கு இல்லையா, ஸோ இதில் வந்து ஆரஞ்சு கலரில் இருக்குது. சம்மோட் ரெட் வித் ஆரஞ்சு இந்த கலரில் இருக்கிறது வந்து நம்ம வந்து வேறு கலர் சேஞ்ச் பண்ணி திருப்பி புஷ் பண்ணலாம். ஸோ அப்போ வந்து வெப்சைட் மாறுதா இல்லைன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ கண்டிப்பாக மாறும். அண்ட் இது வந்து H1ல வந்து ஸ்பேனை வந்து டெயில் கலருக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு ஸோ அகெயின் இது வந்து மாடிஃபைட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் எம்என் காட்டும். ஸோ இப்போ வந்து கிட் ஆட் கொடுத்து style.css நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் அதை தான் மாடிஃபை பண்ணியிருக்கேன். ஸோ அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒன்ஸ் ஆட் ஆனதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் திருப்பி இன்னொரு கமிட் மெசேஜ் கொடுக்குறேன். ஸோ இந்த கமிட்டில் வந்து நான் என்ன மெசேஜ் தரேன்னா இது வந்து நான் சேஞ்ச் கலர் தானே. ஸோ வந்து அதனால நான் சேஞ்ச் கலர்னே மெசேஜ் கொடுத்துக்கிறேன். அண்ட் ஒன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் இதை வந்து நான் திருப்பி புஷ் ஆரிஜின் டு மாஸ்டர். ஸோ மாஸ்டரில் புஷ் பண்ணிடுறேன். ஸோ ஜஸ்ட் இஸ் சிம்பிள் கமெண்ட். ஓகே, ஸோ கிட் கமெண்ட் வேணும்னா தனியாக நான் ஒரு வீடியோ போடுறேன். ஸோ தட்ஸ் இட். ஸோ இப்போ வந்து நீங்கள் ரீலோட் பண்ணிவிட்டு நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.